Hi friends, நம்ம பார்க்க போகிற டிவி சீரிஸ் நேம் சட்னி சாம்பார். இதை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ராதா மோகன். இந்த நடிச்சவங்களாம் பார்த்திங்கன்னா யோகி பாபு, வாணி போஜன், இளங்கோ குமரவேல், நிதின் சத்யா, மைனா நந்தினி, தீபா சங்கர், மீரா கிருஷ்ணன், சந்திரன், கார்த்திக் என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு, நிரஞ்சல் ரவி, சார்லி. இது வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி தரத்தில் நம்மளுக்கு கிடைக்குது, தமிழ்லேயே கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 எபிசோடாக இருக்குது. இந்த 6 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு படமாகவே இயக்கியிருக்கலாம். இது வந்து அப்படியே டைட் பண்ணியிருந்தாங்கன்னா 2 ஹவராக இந்த படம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். இது வந்து டிவி சீரீஸ்ன்றதால ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோவாக இருந்தது தான் இந்த இதுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு இவர் வந்து நிறைய எபிசோடில் அந்த 6 எபிசோட்லேயுமே வந்து 5-6 ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. 1, 2, 3 வந்து அவ்வளோவா இல்லை. இதில் வந்து 5-6 கடைசியில் வந்து யோகி பாபு வந்து நல்லா பண்ணியிருந்தார். இதில் இன்னும் நிறைய துணை நடிகர்லாம் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. நான் பண்ணுற வீடியோலாம் வந்து எல்லா இங்கிலீஷ் படம் எல்லாமே வந்து தமிழில் தான் நான் பண்ணுவேன். அதுதான் என்னோடய யூனிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிடலாம். ஊட்டியில் வந்து அமுதா கேஃபேன்னு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஃபே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை வந்து நிறுவனது வந்து நிழல் ரவி, ரத்னசாமின்ற கேரக்டர் வச்சுருக்காரு. இவருக்கு வந்து 2 பசங்க, ஒன்று வந்து கார்த்திக்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து அமுதான்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க இருக்குது. ஸோ மீரா கிருஷ்ணன் தான் வந்து இவருக்கு ஒய்ஃபாக இருக்காங்க. இவர் வந்து ஜாலியாக ஒரு டின்னர் சாப்பிடும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடும். அப்போ வந்து ஒரு தருவாயில் இருக்கும்போது கார்த்திக்கை கூப்பிட்டு, உங்கள் பையனை கூப்பிட்டு, இது மாதிரி எனக்கு வந்து சென்னையில் வந்து எனக்கு இன்னொரு ஒய்ஃப் இருந்தது, அது பேர் வந்து அமுதா, அவனுக்கு வந்து ஒரு பையன் இருப்பான், அவனை வந்து நீ வந்து இங்கே எப்படி இருந்தாலும் கூப்பிட்டு வந்து நீ வந்து இந்த ஃபேமிலியில் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சத்தியம் வாங்கினு அவர் இறந்துருவார். இந்த ஃபேமிலியில் நீ வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருவார். அப்போ வந்து இந்த இதெல்லாம் முடிஞ்சோடனே அவங்க மாமா நிதின் சத்யா, கார்த்திக்கு, அதாவது சந்திரன் ஆக்டருக்கு, அவங்க ஃப்ரெண்டு இளங்கோ, அவங்க 3 பேரும் போய் சென்னையில் தேடுவாங்க. இதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. சென்னையில் தேடினா எங்கே போய் தேடுவாங்க? நான் ஒரு வாட்டி சென்னையில் தெரிஞ்ச அட்ரஸை தேடி 2 ஹவர் தேடி வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க ஒரு செலிப்ரிட்டி, அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. பட் அவங்க ஃபோன் பண்ணி இங்கே வா அங்கே வான்னு கூப்பிட்றாங்க. இருந்தாலும் என்னால் போக முடியல, அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சென்னையில் அட்ரஸ் தெரிஞ்சு தேடுறது, இவங்க ஒரு ஃபோட்டோ வச்சுன்னு தேடுவாங்க. அதுதான் வந்து நம்ப முடியாமல். அது கூட பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். இப்போ வந்து யோகி பாபு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் தண்ணல் வண்டி கடையில் வச்சுருப்பாரு. அங்கே சட்னி ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது மாதிரி நீ வந்து அப்பா வந்து படுக்கையாக இருக்கார், இது மாதிரி நீ வரணும் ஊட்டிக்கு அப்படின்னு யோகி பாபு மறுப்பார். அப்புறம் போயிடுவார். அப்புறம் போய் அந்த ஃபேமிலியில் இணைஞ்சு அந்த ஃபேமிலி அட்டாச் ஆனாரா இல்லையான்றது தான் கதை. இவர் வந்து சொத்துக்கெலாம் ஆசைப்பட்டு போக மாட்டார். சரி நம்ம தம்பியாச்சின்னு கூப்பிட்டானேன்னு இவர் போவார். அப்போ போய் அந்த ஃபேமிலியில் நடக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் இவர் சால்வ் பண்ணுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திக்கு ஒரு லவ் இருக்கும். அது வந்து அவங்க அப்பா வந்து இந்த காதலுக்கு ஒத்துக்க மாட்டார், அவரை ஒத்துக்க வைப்பார். அப்புறம் அவங்க தங்கச்சி மைனாவுக்கு வந்து அமுதாவுக்கு வந்து அவங்க பையன் வந்து இது ப்ராப்ளம் பண்ணுவான், ஒன் பாத்ரூம் மூமெண்ட்டாக, அது மாதிரி சின்ன ப்ராப்ளம் அவர் சால்வ் பண்ணுவார். அதை வந்து அவன் பயத்தை நீக்கி பாத்ரூமில் போக வைப்பார். அப்புறம் வாணி போஜன், இந்த வீட்டுக்கு சமைக்கிறவங்க சோஃபின்னு வருவாங்க, அவங்க அப்பா சுப்பையான்னு சார்லி, அவர் ஒரு கடன் தொல்லை பிரச்சனை பண்ணியிருப்பார், அதை சால்வ் பண்ணுவார். இவ்வளோ பண்ணியும் அவங்க அம்மாவுக்கு வந்து இவன் வந்து சொத்துக்காக தான் வந்திருக்கான், எங்கள் அப்பா என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சுத்தமானவர் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு நீ வெளியே போடுவாங்க. அந்த சீனில் நல்லா இருந்தது. இவர் வந்து நான் சொல்லுவார், நான் வந்து சொத்துக்காக வரல, என்னோடய அப்பாவோட கருமாதி முடித்தோடனே நான் வந்து கிளம்பிட்டேன், 13ஆம் நாள் இது ஈம சடங்கு இது முடித்தோடனே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னுவார். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் நல்லா ஒரு நெகிழ்வாக இருந்தது. யோகி பாபு வந்து அந்த ஃபேமிலிக்கு ஒரு அட்டாச் ஆகிட்டு இந்த சோஃபியோட ப்ராப்ளத்தை, அதான் வாணி போஜனோட ப்ராப்ளத்தை தீர்த்து வச்சுட்டு போவார். கடைசியில் பார்த்திங்கன்னா சோஃபியாவோட லவ்வும் வந்து யோகி பாபு கிடைக்கும். இதில் தீபா சங்கர் நல்லா நடிச்சிருந்தாங்க. இளங்கோன்றவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவர் அளவான நடிப்பை கரெக்டாக பண்ணியிருந்தார். நிதின் சத்யா பயப்படுற மாதிரியே ஒரே ஸ்லாங்கில் இருந்தார், அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. மைனாக்கெலாம் ஓகே தான்.
இதில் வந்து சந்திரனும் யோகி பாபுவும் நல்லா நடிச்சாங்க. அதில் த பெஸ்ட் வந்து யோகி பாபு நல்லா பண்ணியிருந்தார். ஸோ டைரக்டர் வந்து கரெக்டான இது கொடுத்துருந்தாரு. இது வெப் சீரிஸ்ன்றதால ரொம்ப இழுத்துன்னு போயிருந்தது. இதில் மியூசிக் வந்து ஆதேஷ் பண்ணியிருக்காரு, நார்மலாக இருந்துச்சு. ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ண வந்து ஐஸ்ரீ கணேஷோட ப்ரொடக்ஷன்ஸு. ஐஸ்ரீ வேலோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டீசெண்டாகவும் நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. இது மொத்தத்தில் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.